இயேசு சிலுவையில் முடிந்த 6வது வார்த்தை யோவான் 19:30 இயேசு காணியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். எல்லாம் முடிந்தது என்று இயேசு தைரியமாக கூறின வார்த்தையாக இருந்தது. நாம் என்ன சொன்னோம்? எல்லாம் முடிஞ்சு போச்சு, இவன் என் கையில் ஒன்றுமே இல்லை, என் வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஒரு தோல்வியான வார்த்தையை தான் நாம் பேசுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை வெற்றியாய் முழு நம்பிக்கையாய் பரிபூர்ணமாய் செய்து முடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லா காரியங்களையும் வெற்றி, அவர் சொன்னதை அப்படியே கீழ்ப்படிந்தவராய் உறுதியான வார்த்தை சொல்றதை இந்த முடிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அவரை குறித்து பிறப்பிலிருந்து மரணம் வரைக்கும் தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது, அந்த வேத வசனங்களின் மூலமாய் சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களையும் பிதாவானவர் செய்து முடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் சித்தத்தை அப்படியே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார். இரத்த சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தெய்வ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம், எல்லாம் முடிந்தது என்று இயேசு சொன்னார். ஆனால் இந்த வார்த்தையை யார் சொல்லியிருக்க வேணும்? வேத பாரகர், பரிசேயர், அவங்க என்ன செய்யணும்? பிரதான ஆசிரியர் சொல்லியிருக்கணும். அவங்களுக்கு தான் இயேசுவை பரம எதிரியாக அவங்க பார்த்தாங்கன்னு சொல்லி நான் பார்க்கிறோம். இயேசுவின் மரணம் இவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கும், சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம். நீண்ட நாள் எண்ணம் இயேசுவின் மரணம் அவங்களுக்கு வெளிப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இந்த நியாய பிரமாணத்தை இவர் மீறிட்டாரு, இயேசு சுவாமி மீறிட்டாரு. நிறைய பேருக்கு உலகத்தில் சுற்றி திரியும் போது நன்மை செய்து நம்மளை தூர தள்ளிட்டு அவர் முன்னிலை வந்துட்டாரேன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பொறாமை எல்லாம் இருந்தது. அதனால இவங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷம் வந்திருக்கலாம். ஆனால் இந்த சந்தோஷம் அவங்களுக்கு ரொம்ப நாள் நீடித்திருக்கவே இல்லை. ஏன்னா அவர் சொன்னார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்துருவேன். அதே போல் கல்லறையில் கல் புரட்டப்பட்டு அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததை நம்ம பார்க்கிறோம். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததை நினச்சி இவர்களுக்குள்ள சந்தோஷம், இந்த வேத பாரகர், பரிசேயர், சதுசேயர்களுக்குள்ள சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி எல்லாம் என்ன செஞ்சுட்டு அப்படியே கல் புரட்டப்பட்டது போல இவங்க வாழ்க்கையிலிருந்து எல்லாம் போய் திரும்பவும் அவர்களுக்கு ஒரு சோகமான ஒரு சூழ்நிலை காணப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அவங்களுக்கு தான் இந்த தோல்வி, இந்த முடிந்தது அவங்களுக்கு வாழ்க்கையில் தோல்வியாக முடிந்துட்டு, ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கோ அது ஜெயமாய் வெற்றியாய் முடிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். யாருக்கெல்லாம் இயேசு சொன்னார்? முதல்ல பிதாவை பார்த்து சொன்னார், இந்த சித்தத்தின்படி நான் எல்லாவற்றையும் முடித்து விட்டேன், நீர் என்னை அனுப்பின சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த உலகத்தில் அனுப்பின காரியத்தை நான் ஜெயமாய் முடித்து விட்டேன், முடிந்தது என்று சொல்றாரு. அதே போல தான் அவர் சீஷத்தை சொல்லும் போது சொல்றாரு, சீஷர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதற்கு தான் என்னுடைய போஜனமாக இருக்குது என்று சொல்லி சீஷர்களை பார்த்து சொல்றாரு. இப்படியா அவருடைய வேலைகளை எல்லாவற்றையும் பரிபூர்ணமாய் செய்து முடித்தார். பிதாவின் சித்தத்தை அறிந்து செயல்பட்டவராய் காணப்பட்டார். ஒரே ஒரு காரியம், பிதா என்ன எனக்கு சொன்னாரோ அதை அப்படியே நான் செய்து விட்டேன், முடித்து விட்டேன் என்று சொல்லி வைராக்கியமாய் சொல்வதற்கு தேவன் உதவி செய்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது நம்மை பார்த்து சொல்றாரு. நமக்கு கலாத்தியர் 3:17 சொல்றது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக மரித்து அந்த சிலுவையில் சாபத்தை எல்லாம் நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி நம்மை மீட்டு கொண்டார், நமக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார் சொல்லி பார்க்கிறோம். இதே தான் ஏசாயா 53 சொல்லுது, அவர் நமக்காக பாடுபட்டார். அவருடைய பாடுகள், மரணங்கள் எல்லாவற்றையும் அப்படியே துல்லியமாக தெரிகிறது. அவர் நமக்காக, நம்முடைய விடுதலை நிமித்தம், நம்முடைய அக்கறை நிமித்தம் நமக்கு விடுதலை கொடுக்க முடியாது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண முடியாது, நமக்காக அவர் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு சித்தம் கொண்டாருன்னு சொல்லி பார்க்கிறோம். நமக்கு சமாதானத்தை அருள் செய்ய முடியாது, அவருடைய தழுவுகளினால் குணமாவதற்கு தேவன் சிலுவை பரியந்தம் நம்மை தாழ்த்தினார். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சாபங்களை, ரோகங்களை நீக்கி நமக்கு விடுதலை தந்தார். அதுதான் அவர் முடிந்தது என்று சொன்னார். நமக்கு விடுதலை கொடுத்தது தான் அவர் வெற்றியுள்ள வாழ்க்கையை முடிச்சார் சொன்னார். அவர் மாம்சத்தில் கொலைவிட்ட ஆவில உயிர்ப்பிக்கப்பட்ட தெய்வமாய் காணப்பட்டார் சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக 3வது பார்க்கிறோம், பிசாசை பார்த்து சொல்றாரு. அவர் ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை ஏமாற்றின பிசாசின் சர்ப்பம், இந்த சர்ப்பம் என்ன பண்ணுது? மரணம் வரைக்கும், சிலுவை மரணம் வரைக்கும் அவரை துரத்திக்கிட்டே வந்ததுன்னு பார்க்கிறோம். அந்த பாவமான சூழ்நிலைகள், நம்ம ஏமாற்றின சூழ்நிலைகள், பாவத்துக்குள்ள நம்ம உட்படுத்துகிற அந்த சூழ்நிலைகள் இயேசுவின் மரணம் வரைக்கும் வந்தது. ஆனால் இயேசு அந்த குதிகாலை மிதித்து, சாபத்தை அந்த சர்வத்தின் காலை மிதித்து, தலையை மிதித்து அவர் நசுக்கி போட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வனாந்தரத்தில் இயேசுவை சோதிக்கும் போது பாருங்க, 3 தடவை பிசாசு சோதிச்சான். ஆனால் அவனால வெற்றி அடையவே இல்லை, அவனுக்கு தோல்வி தான். ஆனால் அதை முடிக்க வாரி அவன் நினைக்கவே இல்லை. இன்னும் சோதிச்சு நான் வெற்றி சிறப்பேன்னு சொன்னான். ஆனால் அவனால் முடியவே இல்லை. ஆதியாகமம் 3:15 சொன்ன வசனத்தின்படி அவர் தலையை நசுக்குவார். சிலுவையில் மரணத்தின் மூலமாய் தலையை நசுக்கி
வெற்றி சிறப்பார் சொல்லி பார்க்க. அதனால தான் நமக்கு இருக்கிற சாபங்கள், நமக்கு இருக்கிற ரோகங்கள், நமக்கு இருக்கிற பலவீனங்கள், கண்ணீர்கள், வியாதிகள் எல்லாவற்றிலிருந்து தேவன் இந்த சாப ரோகத்திலிருந்து விடுதலை தந்து சாத்தானை ஜெயித்து மரணத்தை விழுங்கி நமக்கு விடுதலை தந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படியாய் தேவன் பூரணமாய் பரிபூர்ணமாய் சிலுவையில வெற்றி சிறக்க உதவி செய்தான்னு சொல்லி பார்க்கிறோம். இதே போலதான் சங்கீதக்காரன் சொன்னா 138:8 தாவீது ராஜா பாடுகிறார், எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார் சொல்லி பார்க்கிறோம். எப்படி அவருக்கு அந்த முழு நம்பிக்கை வந்தது? எனக்காக சிலுவையில வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்து யாவையும் செய்து முடிக்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு வந்தது. அதனால முழு நம்பிக்கையோட தாவீது ராஜா தேவனை நம்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு நம்பிக்கையுள்ள வார்த்தை, சிலுவையில தேவன் கொடுத்த முடிந்தது என்ற நம்பிக்கையுள்ள வார்த்தையை பின்பற்றின ராஜா எவ்வளோ பெரிய காரியங்களை சாதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பவுல் தீமோத்தேயுடன் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன்னு சொல்றாரு. நாம எப்படி இருக்கிறோம்? நமக்கு ஒவ்வொரு ஆண்டு கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நாம் அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோமா? அவர் சொல்றார், சகல உலகம் எங்கும் போய் சகல சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாம எப்படி சுவிசேஷத்தை சொல்லிட்டு இருக்கிறோம்? நம்ம இயேசுவை பிரதிபலிக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோமா? செய்து கொண்டு இருக்கிறோமா? செயல்பட முற்படுகிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படிதான் பிரியமானவர்களே, ஒரு கப்பல் கவிழ்ந்து தண்ணீரில் மூழ்கி போடுகிற சூழ்நிலையில, கவிழ்ந்து போகிற சூழ்நிலையில காணப்படும் போது ஒலிபெருக்கின் மூலமாய் சத்தம் வருகிறது, உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கன்னு சொல்லி. மிதப்பான் மூலமாய் எல்லாரும் தன்னுடைய மிதப்பானை மாட்டிக்கொண்டு கடலில் குதித்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள துரிதமாய் ஓடி வருகிறார்கள். அப்போது சிலருக்கு மிதப்பான் கிடைக்கும், அந்த டியூப் சிலருக்கு கிடைக்காது. அந்த மிதப்பான் மாட்டின ஒருத்தன், மிதப்பான் கிடைக்காத ஒருத்தனிடம் சொல்லுகிறான், நீ இயேசுவை அறிந்திருக்கிறாயா? இயேசுவை நேசிக்கிறாயா? இயேசுவை உனக்கு தெரியுமா என்று கேட்டான். அவன் இல்லை, எனக்கு தெரியவே தெரியாதுன்றான். உடனே தன்னிடத்தில் இருந்த மிதப்பானை அவனிடத்தில் மாட்டிக்கொண்டு அவனிடத்தில் போட்டு, நீ இதை மாட்டிக்கொள், இயேசுவை அறிந்து கொள், உன் ஆத்மாவை காத்துக்கொள் என்று சொல்லி அவனை நீ இயேசுவை நேசித்துக்கொள் என்று சொல்லி அவனை விட்டுட்டு அவன் அந்த கடலில் மூழ்கி போறதே பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையில இவன் நினைக்கிறான், என்ன எதுக்கு இவன் காப்பாற்றுறான்? அந்த இயேசுவை எனக்கு எதுக்கு சொல்லணும்? அவன் இப்படி போராடே என்று சொல்லி அவன் அந்த நீந்தி கரைக்கு வருகிறான். வந்த நேரத்தில் அங்கே வந்து இயேசுவை அறிந்து கொள்கிறான். இயேசுவை அறிந்த அந்த அன்பு, சிலுவையில் எனக்காக சிந்தின ரத்தம், என்னை மீட்பதற்காக இந்த அன்பு செலுத்தின அந்த இயேசுவை அறிந்து கொண்டு அநேகருக்கு வீதி வீதியாய், தெரு தெருவாய், கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும் இயேசுவை அறிவித்து பெரிய ஊழியக்காரனாய் அநேக ஆத்மாக்களை ரட்சித்து, தன்னுடைய ஆத்மாவை ரட்சித்து, அநேக ஆத்மாக்களை ரட்சித்து தேவனுக்கு மகிமையாக செயல்பட்டான்னு இருக்கோம். நாம் எப்படி செயல்படுகிறோம்? இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோமா? இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்தை நாம் செய்கிறோமா? பிதாவின் சித்தத்தின்படி இயேசு சிலுவையில சிந்தின ரத்தத்தின் மூலமாய் பிதாவின் சித்தத்தை முழுமையாய் பரிபூர்ணமாய் நிறைவேற்றின அந்த காரியத்தில் நாம் ஈடுபடுகிறோமா? சிந்திப்போம், செயல்படுவோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல தகப்பனே, அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். முடிந்தது என்று சொல்லி வெற்றி முழக்க முடித்த வெற்றியின் வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன் சப்பா. எங்களுடைய காலங்களிலும் எங்களுடைய நாட்களிலும் உண்மை பிரதிபலிக்க, உம்முடைய சுவிசேஷத்தை சொல்ல, உண்மை பிரசாப்படுத்த எங்களுக்கு அனுகிரகம் பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துணிகளை மகிமையை மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வளர்ந்து நாம் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே.